கர்த்தரும் உன்னதமும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய வசனம் எரேமியா 28 அதனுடைய 9வது வசனம். அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாய் விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். இங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜனத்திற்கு ஆறுதலாக அநேக காரியங்கள் பேசப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இக்கட்டான வருத்தமான அந்த சிறையிருப்பின் சூழ்நிலைகளை அறிந்து கொண்ட பலர் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுகூலமான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை நம்ப பண்ணி இன்னும் தேவனை விட்டு தூரம் போகிறதற்கு ஏதுவாக நடந்து கொள்ளுவதை காண முடிகிறது. அந்த நேரத்தில் தான் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, சமாதானம் வருமென்று நீ சொல்ல, அந்த சமாதானத்தை நீ சொன்ன சமாதானம் அப்படியே வருமென்றால் அது மெய்யான தீர்க்கதரிசனி என்று அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அவங்க ஜனங்களுக்கு மத்தியிலே சொல்லுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே நாமும் கவனமாய் இருந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே பல இன்னல்களையும் இக்கட்டுகளையும் சஞ்சலங்களையும் அடைகிறோமோ, அப்பொழுது நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சை ஆறுதலாய் அனுகூலமாய் யாராகிலும் பேசிவிட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு ஆறுதலாயும் இருக்கும். ரெண்டே காரியம்தான், ஒன்று உணர்த்தும், இன்னொன்று உயிர்ப்பிக்கும். அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். ஒன்று உணர்த்தும், நாம் எதனால் இந்த இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் என்று உணர்த்தும். அந்த உணர்வு வரும்பொழுது அந்த வார்த்தையே நம்மை உயர்த்த ஆரம்பிக்கும். இதை அறியாதவர்களாய் இன்றைக்கு பல நேரங்களிலே கள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் நல் உறவையும் விட்டுவிட்டு இன்றைக்கு தேவனை விட்டே தூரம் போகிற ஒரு நிலைக்கு நேராக வஞ்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நாம் இக்கடைசி காலத்திலே தெளிந்த புத்தியுடையவர்களாய் இருப்போம். நம்முடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி பிசாசானவன் பொய்யான கள்ளத்தனமான தீர்க்கதரிசிகளை கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையிலே அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகமான வார்த்தைகளை பேசி வஞ்சிக்க பார்ப்பான். இன்றைக்கு நாட்களில் வேத வசன தெளிவோடு கூட கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார், பிசாசினால் அனுப்பப்படுகிற போலியான தீர்க்கதரிசி யார் என்கிற அடையாளத்தை நாம் கண்டு கொள்ளத்தக்கதாக வேத வசன தெளிவோடும் உறுதியாய் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தின் அர்ப்பணிப்போடும் நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கண்ணிக்கு தப்பி நாம் தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தை இன்னும் வலுப்படுத்தி தேவனுடைய இரக்கத்தினால் நிரப்பப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் உயர்த்தப்படவும் அது ஏதுவாய் இருக்கும். கடைசி காலங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் சாத்தான் ஏவுகிற பொல்லாத மாயான தீர்க்க தரிசனங்களை நம்பி ஏமாற வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் மெய்யாயிருக்கிறது. அது நம்மை உணர்த்தும், நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த அடிப்படையிலேயே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம், உணர்வடைவோம், தேவனுடைய ஐக்கியத்தை காத்து கொள்ளுவோம். தேவ நன்மையால் நிரம்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவரே ஆறுதலாய் பேசுகிறோம் என்று பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி
இன்னும் தேவனை விட்டு வழிவிலக செய்கிற ஏராளமான பேர் எரேமியாவின் நாட்களில் இருந்தது போல இக்கடைசி காலத்திலும் கர்த்தரே எங்களுடைய ஆண்டவரே யோசனைகளையும் திட்டங்களையும் அறிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் உணர்த்துகிறார், கர்த்தர் காட்சி தருகிறார் என்று எங்களை வஞ்சிக்கும்படியாக ஆண்டவரை பல கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புகி எங்களை வஞ்சிக்கத்தக்கதான கேடுண்டாக்குவதை இக்காலங்களிலே கண்கூடாய் காண்கிறோம். நாங்கள் இவைகளுக்கு தப்பி கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை நாங்கள் காத்து தேவநீதியினாலும் தேவ பரிசுத்தத்தினாலும் வல்லமையினால் நிரம்பி காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். வஞ்சிக்கப்படாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீ கிருபை பாராட்டுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.